அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்தில் 18 என்கிற எண்ணுக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. புராணங்கள் 18, மகாபாரதத்தில் உள்ள பருவங்கள் 18, பகவத்கீதையில் உள்ள பிரிவுகள் 18, மகாபாரத போர் 18 நாள் நடந்தது, சபரிமலை படிக்கட்டு 18. ஆடி மாசம்னாலே கொண்டாட்டத்துக்குரிய மாசம் தானே. ஆடி 18, 18ஆம் பெருக்கு. இந்த நல்ல நாளில் சுமங்கலி பெண்கள் தாலி கயிறை பிரித்து கோர்க்கிறது விசேஷம். ஆத்தங்கரைக்கு போய் அங்கே காப்பரிசியில் பிள்ளையார் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு மங்கள பொருள்கள்லாம் வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணி அகல் விளக்கு ஏற்றுவாங்க. வாழை இலையில் விளக்கேற்றி ஆற்றுல விடுறதும் உண்டு. ஆத்தங்கரைக்கு 18 வகையான சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், மாங்காய் சாதம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாரும் ஒன்று கூடி அன்பையும் மகிழ்ச்சியையும் உணவையும் பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழி உண்டு. ஆடி மாதத்தில் நெல்லையும் கரும்பையும் விதைச்சிட்டு தை மாதத்தில் அறுவடை பண்ணுவாங்க. நீர்நிலைகளை கொண்டாடக்கூடிய காவிரி தாயை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. சிலப்பதிகாரத்தில் ரொம்ப அழகா புதுப்புனல் விழா அப்படின்னு ஆடிப்பெருக்க கொண்டாடி இருப்பாங்க. ரொம்ப அழகா உழவர் ஓதை மதக்கோதை உடைநீர் ஓதை தன்பதங்கொள் விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரின்னு பாடியிருப்பார். கோள்நிலை திரிந்தும் கோடை நீடினும் தான் நிலை திரியா தண்டமிழ்ப்பாவைன்னு எந்த நிலை மாறினாலும் தன்னுடைய வளத்தை ஒரு பொழுதும் மாற்றிக்கொள்ளாதவள் அந்த காவிரி தாய், செழிப்பாக இருக்கக்கூடியவள்னு சீத்தலை சாத்தனார் பாடியிருப்பார். இப்படி பண்டைய இலக்கியங்கள் கூட ஆடிப்பெருக்க அவ்வளவு அற்புதமாக கொண்டாடி இருக்கிறது. ஆடிப்பெருக்கில் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோன்னா அது பல்மடங்கா பெருகி நமக்கு கொடுக்கும். அதனால தான் அது ஆடிப்பெருக்கு. அதனால இந்த ஆடிப்பெருக்க நீங்களும் மகிழ்ச்சியாக உங்க குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.